வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஆம்பூர் ஸ்டைல் பிளெயின் குஸ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியவும் மீடியம் சைஸாக ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மிளகா, அதாவது வரமிளகா நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா குஸ்கா நல்லா ப்ளைனாக சூப்பராக இருக்கும். நறுக்கி போடுறதுனாலும் உங்களோட விருப்பம் தான் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா சூடு பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கமகமான ஒரு ஆம்பூர் ஸ்டைலில் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை, வெங்காய பச்சடியை வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.